சொல்லுவாங்க, இவ்வளவு ஆச்சு இன்னும் ஆகலையாமா கேக்குறாங்க. இவ்வளவுலாம் ஆயிட்டு இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ஒன்னும் ஆகலையா? இவ்வளவுலாம் ஆயிடுச்சு, இன்னும் ஆண்டவரை தேடுறியா? இன்னும் தேடுவேன். காரணம் என்ன தெரியுமா? இன்னும் முடியலப்பா, முடியல. பிசாசு ஒன்னும் முழுசா எடுத்துல. இன்னும் ஆராதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் அன்பு கூறுவேன், இன்னும் தொழுது கொள்வேன், இன்னும் நான் அதிகமாய் தான் தேடுவேன். தாவீது ஆண்டவரை ருசித்திருந்தான். அவங்க ருசிச்சாங்களோ இல்லையோ, இவன் ருசிச்சான். அதுக்கு தான் நான் இன்னைக்கு சொல்றேன், யாரு ருசிச்சா? அப்பா ருசிக்கல, அம்மா ருசிக்கல, டோன்ட் கேர். நான் ருசிக்கிறான். ருசிக்கிற தாவீதாய் மாறுவோமாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் இந்த நாளை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. Thank you Lord for this day. ಈ ದಿವಸನ್ನು ಕೊಟ್ಟದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಪರಿಶುದ್ಧನೇ, ಪರಿಶುದ್ಧನೇ, ಮಹೋನ್ನತನೇ, ಸರ್ವಶಕ್ತನಾದ ನಮ್ಮ ದೇವಾದಿ ದೇವರೇ, ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ಲಾರ್ಡ್ ವಿ ಪ್ರೈಸ್ ಯು ಲಾರ್ಡ್. ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುವುದು ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದಂಥ ಭಾಗ್ಯ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ಜೀವನದ ಸ್ವಾಮಿ ಉದ್ಧಾರದಾಯಕರು ನೀವು ಸ್ವಾಮಿ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, 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 ಸ್ತೋತ್ರಯ್ಯ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಾತನೇ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಬೆಳಕೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಯ್ಯ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಅಪ್ಪ, ದೂರಕ್ಕೂ ಸಮೀಪಕ್ಕೂ ದೂರಕ್ಕೂ ದೇವರಾಗಿರುವಾತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ಶಿರಸನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬಾಗುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಹಾಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಹಾಲೆಲೂಯಾ. ರಬಾ ಶಬಾ ದುರಿ ಖಮರಮಾ ಶಕರದಲರದೀಲರದರ ಬೌಷಬಬ ಓ ರಿ ಖಬರಮಾ ಶಬರದಲರದೀಲರದರ ಖಬರಬರಮ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಯುವರ್ ಪ್ರೆಸೆನ್ಸ್. அப்பா, thank you for your presence in this place, oh God. அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆவியானவரே. அப்பா, நீர் எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ, thank you, thank you, thank you, thank you, thank you master. ஓ ரபா ஷபரபல ரதிகபரபா. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, அப்பா, என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே, என்னை நிரப்பட்டும். ஒருத்தரும் சொல்லுங்க, என்னை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். பிரசன்னத்தினால நிரம்பும் பொழுது, ஓ பிரசன்னத்தினால நிரம்பும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கிட்டி சேருகிறதா இருக்கிறது. ஓ, உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். ஓ, let your presence fill me Lord this morning. அப்பா, வேற ஒன்றும் கேட்கலப்பா, வேற எதுவும் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஓ, reach out to God because he reaches out to us. நாம் ஆண்டவருக்கு ரீச் அவுட் பண்ண, அவர் நம்மளை தேடி வருகிறார். he reaches out to us. சமீப காலமா சில காரியங்களை ஆண்டு இடத்துல பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டு சொன்னார், I am reaching out to you. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ரீச் அவுட் பண்றாரா? சொல்லுங்களேன், ஆண்டவரே, ரீச் அவுட் டு மீ லார்ட். ஐ வாண்ட் டு லார்ட் ஃபாதர் காட், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ லார்ட். தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு, தாகத்தோடு. ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை ஆண்டவரே. உம்மை போல என்னை யாரும் நேசிக்க முடியாத ஆண்டவரே, உம்மை போல என்னை யாரும் நேசிக்க முடியாத ஆண்டவரே. எல்லா பொய்யான நேசங்களுக்கு என்னை தூரமா வைங்க அப்பா. ತಂದೆ, ಎಲ್ಲ ಸುಳ್ಳಾದ ಮಾಯ ಮಾತುಗಳಿಗೆ ಸ್ವಾಮಿ, ವಂಚಿಸುವ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಅಂತ ಪ್ರೀತಿಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ದೂರ ಇಡಿ ಸ್ವಾಮಿ. Sometimes we have to pray. தேவ ஜனமே, நம்ம சில நேரங்களில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பரிசுத்தவான்கள் வஞ்சிக்கப்படுகிற காலங்கள் அப்பொழுதும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. ஆகையினாலதான் நம்ம அடிக்கடி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை எந்த மாயமாலங்களும் வஞ்சிக்காதபடிக்கு, எந்த காரியங்களும் என்னை வஞ்சிக்காதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை காத்து கொள்ளுங்க. நான் சொல்றேன், விசேஷமா சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆண்டவரே, எந்த காரியம் என்னை வஞ்சிக்காதபடிக்கு. ஏனென்றால் வஞ்சனை எப்படி வரும்னு சொல்ல முடியாது, யார் மூலமாய் வரும்னு சொல்ல முடியாது, எந்த வகையில வேண்டுமானாலும் வஞ்சனைகள் வரலாம். அதனால ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. I shall not fall into any trap, Lord. Any trap that is laid before me, Lord, protect me, Lord. சொல்லி பாருங்களேன்,
a protective hand will come upon us. ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க. நிறைய நேரங்கள் என்ன தெரியுமா, அப்படியே சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே லவ் இஸ் பிளைண்ட், பிளைண்ட் பிளைண்டா விழுந்துடக்கூடாது. இட் இஸ் பிளைண்ட், உலகமே சொல்லுது. அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய அன்புல விழுந்து விட எனக்கு கிருபை தாங்க. உம்முடைய அன்புல விழுந்தவங்க வேற எங்கேயும் விழ மாட்டாங்க. ஆண்டோடைய அன்புல விழுந்தா வேற எங்கேயும் விழ மாட்டோம். தேவ பிள்ளைய இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்புல நான் விழ விரும்புறேன் ஆண்டவரே. ஐ வாண்ட் டு ஃபால் லார்ட். ஆண்டவரே உம்முடைய அன்புல என்னை விழச்சீங்க. உம்முடைய அன்புல those who fall in that category, ஆண்டோடைய அன்புக்குள்ள விழுந்தவங்க பிசாசு தொட்ட முடியாதவங்க, வேற எந்த அன்பும் வஞ்சிக்க முடியாது. அதனால ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னுடைய அன்புக்குள்ள என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அது பெரிய ப்ரொடெக்ஷனுங்க. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க கூடாது. அவருடைய அன்பு இருக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்குது. ஆமென். அது அன்பு, பாதுகாக்கிற அன்பு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லி பெற்றுக்கோங்களேன். திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் காமேல் ஊரானான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தாவீது இங்க நெருக்கப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஆனா இங்க நீங்க பார்க்கும்போது தாவீது ஒரு காலகட்டத்துல பயங்கரமான ஒரு நெருக்கப்பட்டு தாவீது பயங்கரமா இங்க வசனம் சொல்லுகிறது, தாவீது என்ன செய்தானா, தாவீதும் அந்த ஜனங்களும் இந்த பிடிப்பட்ட போன ஒரு நிலைமையில பயங்கரமாய் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிமா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் 2வது வசனம் வாசிமா. அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஓகே, யார் பிடித்தார்கள்? ஆனால் பொதுவா என்ன பண்ணுவாங்க, பிடித்தவர்களை கொன்று போடணும். ஆனா இவங்க என்ன செய்யல, இவர்களை கொன்று போடல. எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், பெரியவர்கள் முதற்கொண்டு யாரை கொன்று போடலையா, அந்த கொண்டு போன அந்த ஸ்திரீகளை என்ன பண்றார்கள், அவர்கள் கொன்று போடவில்லை. அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அந்த அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவங்களுக்கு என்ன ஒரு சூழ்நிலைன்னா, அழக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. They are in a condition where they are not able to even cry. Can you imagine? அவங்களுக்கு வந்த அந்த காரியம் சில நேரங்களில் பாருங்க, சந்தோஷம் அதிகம் ஆயிட்டாலும் என்ன பண்ண முடியாது, அதை நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது. துக்கம் அதிகம் ஆயிட்டாலும் சொல்லுவாங்க சில பேர், அழுறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, கண்ணில் தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைமையில தாவீது இருக்கிறான். இவன் நல்லா ஆராதித்த ஒரு மனுஷன்.
ஆனா இது இவனுடைய தப்பா மற்றவங்களோட தப்பான்னு தெரியாது. ஆனா சடனா வந்தார்கள், அந்த அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டார்கள். அப்போ கொண்டு போகப்பட்ட பொழுது நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் எல்லாரும் செய்து தாவீதை கொல்ல பார்த்தார்கள். they wanted to finish off, kill. தாவீது அவங்களுக்கு ராஜாவா இருந்தான். தாவீது எத்தனையோ காரியங்கள் அவங்களுக்கு நன்மை செய்தான், அவங்கள நடத்தி கொண்டிருந்தான். ஆனாலும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்த போது அவங்களுக்கு யார் இடத்துல கோபம் திரும்பினது என்றால் தாவீது இடத்துல கோபம் திரும்பினது. அப்போ எல்லாரும் தாவீதை நீங்க இன்னும் தொடர்ந்து படிச்சீங்கன்னா தாவீதை கொல்ல பார்த்தார்கள். தாவீதை ஃபினிஷ் பண்ணிடலாம் என்று ஒரு கோபம் மூர்க்கம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில அவன் அகப்பட்டிருந்த பொழுது, when battle is very close, ரொம்ப கிட்ட இருக்கும்போது சில போராட்டங்கள், நம்ம போராட்டங்கள் பாருங்க, இன்னொருத்தருக்கு வந்தா அது வேற விஷயம். ஆனா நாமளே சில பிரச்சனைகளுக்குள்ள போகும்போது தான் அதனுடைய தாகம் என்னன்னு தெரியும், அதனுடைய தாக்கம் என்னன்னு தெரியும், அது எவ்வளோ அதன் தீக்ஷ்ண நமக்கு ಗೊತ್ತಾಗತ್ತೆ. மற்றொரு அன்பிசுவாக நம்ம பேசுறது ஈஸி, ஆறுதல் சொல்றது ஈஸி, அவங்களுக்கு சொல்றது ஈஸி. ஆனா நாமளே சில பாடுகள் வரும் பொழுது, நாமளே சில பிரச்சனைகளை நாம் எதிர்பார்க்கும் போது, அதுதான் சொல்லுவேன், அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அத போல தாவீது எத்தனையோ காரியங்களை ஜெயித்து வந்தான். ஆனா இந்த இடத்துல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது தாவீது அப்படி அழுததாக நீங்க பார்க்கவே முடியாது. சவுல் அவனை தோர்த்தின போதும் அவன் அழுவல, அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் அவனை திட்டின போதும் அவன் அழுவல. ஆனா கோலியாத்தை சந்திக்கும் போது கூட தைரியமா சந்தித்தான். ஆனா எப்போ அவனுக்கு அவன் மனசு உடைஞ்சு போயிட்டான்னா, அவன் கிட்ட இருந்தவங்களை சில பேரை கொண்டு போகும்போது இந்த ஜனங்களுடைய அவங்களுடைய எண்ணங்கள் அவன் பக்கமாய்த்து மாறும்போது அவன் ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். எப்ப தெரியுமா ரொம்ப உடைக்கப்படுறோம்? மற்றவங்களுக்கெல்லாம் நடக்கும்போது இல்லை, ரொம்ப க்ளோஸா இருக்கிற சிலங்க நம்மளை எதிர்க்கும் போது, நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க நமக்கு நம்மளை நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க நம்மளுக்கு எதிராக மாறும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அது அவனுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஆண்டவரே, இவ்வளோ நான் நேசிச்சேன், என் கண்ணு முன்னாடியே இவங்க இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே என்று அவன் ரொம்ப துக்கப்பட்டான். அப்போ நீங்க தொடர்ந்து வாசிமா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா, தங்கள் குமாரத்திகளுக்கு வந்துடுச்சு. இப்போ அதனால இது தாவீதுனால வரல, ஆனாலும் அவங்களுக்கு குமாரர்களுக்குள்ள வந்ததுனால அவங்க என்ன ஆயிட்டாங்க, they became angry against David. அவங்க தாவீதின் மேல அவ்வளோ ஒரு கோபம் அவர்களுக்கு வந்து விட்டது. இத்தனை நாள் அவனை பார்த்த விதம் வேற, இப்பொழுது அவனை பார்க்கிற விதம் வேற. ஏன்னா இது ரொம்ப பர்சனல் ஆயிடுச்சு, இது ரொம்ப கெட்டு வந்துடுச்சு, இது இவங்களால தாங்க முடியல. அப்போ அவங்க கோபமெல்லாம் தாவீதுக்கு நேராய் திரும்பின போது தாவீது, ஐயோ இவங்களே என் மேல கல் எடுத்துட்டாங்களே, இவங்களே என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்களா என்ற மாதிரி அவனுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை வந்தது. நான் சொல்லட்டுமா, இங்க ஒரு விஷயம் எனக்கு ஒரு ரெவலேஷனா பட்ட விஷயம் என்னவென்றால், அவங்க எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போனார்கள், ஆனால் ஒருத்தர் கூட கொல்லப்படலை. நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால, கர்த்தர் நியமித்த அந்த ராஜாவுக்கு கீழே அவர்கள் இருந்ததினால அவர்களால அவன் எனிமினால கொண்டு போக முடிஞ்சதை ஒளிஞ்சு அவங்க உயிர் மேல கை வைக்க அதிகாரம் இல்லை. இன்னைக்கு நான் யாருக்கோ சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால, உன் உயிரை தொட ஒருவருக்கும் அனுமதி இல்லை. நீ கர்த்தரை தேடுகிற பிள்ளையா இருந்தால், அவங்க எவ்வளவு தூரம் வந்தாங்க, அவங்களுக்கு ஈஸிங்க, பிடிச்சிட்டாங்க. அதுவும் பெண் பிள்ளைகளா இருந்தாங்க, சிறு பிள்ளைகளா இருந்தாங்க, குமாரர்கள் இருந்தாங்க, குமார்த்திகள் இருந்தாங்க. அவங்க வீக்கான பீப்புள், ஈஸியா அவங்களை என்ன பண்ணிருக்கலாம், கொலை செய்திருக்கலாம். ஆனால் ஒருத்தரை கூட அவர்கள் உயிரை தொடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். யார் நிமித்தமாக? தாவீதின் நிமித்தமாக. அவங்களை பிடிச்சு கொண்டு போனதுக்கே இவர்கள் இவ்வளவாய் அவன் மேல கல் இருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் தாவீதோட நிலைமை என்னவா இருக்கும்? சில நேரங்களில் நான் சொல்றேன், நீ உன் நிமித்தமாக கர்த்தர் உன் குடும்பத்துல சில பேருடைய மரணங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஆண்டவரை தேடுகிறது நிமித்தமாக சில பேருக்கு நிச்சயமாக மரணம் வந்திருக்கணும். அவர் நிச்சயವಾಗಿ ಅವರು ಮರಣವನ್ನು ಹೊಂದುವ
ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭಗಳು ಬಂದಿರಬಹುದು. ಅದಕ್ಕೆ ಅವರು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡದ್ದು ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ இங்க தாவீதை தேவன் நியமித்ததினாலே, சில இடங்களிலே நாம் இருப்பதினாலே, சில காரியங்களை நாம் சத்தியங்களை கேட்பதினாலே, சில இடங்களிலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் சில மரணங்களுக்கு தப்புவிக்கும்படியாக. எனக்கு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்ன தெரியுமா? வேற ஒரு ராஜாவா இருந்திருந்தால் இதுபட்ட காரியங்கள் நடந்திருக்காது. இவன் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு மனுஷனா இருந்தான். ஆண்டவர் அவனை நியமித்திருந்தார். God appointed. யாரு? தாவீது யாரால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டா? தேவன் அவனை தெரிந்து கொண்டார். தேவன் அவனை சவுலை போல இல்ல, தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். அவனை சாமுவேலை வைத்து அபிஷேகம் பண்ண வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் இறங்கி வராமல் இருப்பாரா? நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை தேடுகிற பிள்ளையா இருந்தால் உன் நிமித்தமாக மற்றொரு யாருக்கோ வர வேண்டிய மரணத்தை கர்த்தர் இன்றைக்கு தடுத்து இருக்கிறார். Receive it in Jesus name. கர்த்தர் அவர்களுக்கு வர வேண்டிய அந்த பயங்கரத்திற்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அந்த வர வேண்டிய அந்த நோய்க்கும் கர்த்தர் உன் நிமித்தமாக கை வச்சுட்டாங்க. ஆனா கர்த்தர் கை வைக்காதபடிக்கு அவங்கள கொண்டு போக தான் முடியும், அவங்கள அப்படி பேசதான் முடியும், ஆனா அவர்களை தொட முடியாது. காரணம் என்னவென்றால் தாவீதை நியமித்தவர் கர்த்தர். தாவீதின் பிரஜைகளாய் அவர்கள் இருப்பதினாலே, தாவீதுக்கு கீழே அவர்கள் இருப்பதினாலே கர்த்தர் அவர்களுக்கும் அந்த பாதுகாப்பை போட்டிருந்தார். ஆச்சரியம், இந்த தாவீது ரொம்ப துக்கம் ஆயிட்டான். அவன் நினைச்சிருப்பான் இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், தாவீதே உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அவர்கள் சொல்லியிருந்தா அவனுக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா வசனம் சொல்லுகிறது, தாவீது என்ன பண்ணானா, அவன் தன்னைத்தானே, டேவிட் என்கரேஜ்ட் ஹிம்செல்ஃப், தன்னைத்தானே என்ன பண்ணா, ஆறுதல் பண்ணி கொண்டான். படிங்க அந்த வசனம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது, அதுதான் இங்க நான் தாவீதோட ஸ்டோரி சொல்றேன். அங்க இருக்கிற ரெண்டு காரியங்களை இங்க ஆவியானவர் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ரெவலேஷன் எனக்கு இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ரெவலேஷனாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. அப்போ இங்க ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. இந்த ஜனங்கள் கொண்டு போகப்பட்டவங்க, பிடிக்கப்பட்டவங்க, அப்படியே இழுத்து கொண்டு போகப்பட்டவங்க. ஆனா அவ்வளவு செய்தும் அவர்களில் ஒருத்தரை கூட, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியானவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார், அவங்களுக்கு ஒன்னும் ஆகலையா, அவங்களுக்கு ஒன்னும் ஆகலையா. அவங்க உயிரோட தான் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஆபத்து வரல, மீட்டு கொள்ள முடியும். நான் சொல்றேன், அவங்கள மீட்டு கொள்ள முடியும், அவங்க ரட்சிக்கப்பட முடியும், அவங்க கர்த்தரை தேட முடியும். ஏனென்றால் கர்த்தர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லி பெற்றுக்கோங்க, ஆண்டவரே நீங்க ஜீவன் வைத்திருப்பீர் என்றால் ரட்சிப்பதற்கும் உம்மாலே கூட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரித்து மண்ணா போகல, இன்னும் சில காரியங்களை கர்த்தர் விட்டு வைத்திருக்கிறார். இன்னும் அப்பா, அவங்க அந்த ஜனங்க சாதாரணமானவர்கள் இல்ல. தாவீதே கல் எடுத்து கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்க சாதாரணமானவர்கள் இல்ல. சில நேரங்கள்ல ஏன் அப்படிப்பட்ட பாடுகள் அவங்களுக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன், அவர்களுக்குள்ள அந்த அவர்கள் அவ்வளவாய் நேசிக்காத ஒரு ஜனமா இருந்திருக்கலாம். அவர்களுக்குள்ள ஏதோ சில காரியங்கள் இருந்திருக்கலாம். அதுதான் கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் கர்த்தருடைய அனுமதி மீறி யாரையும் தொட முடியாது. உன் சார்பில் இருக்கிறதை கர்த்தரை மீறி தொட முடியாது. சொல்லுங்களேன், கர்த்தரை மீறಿ ತೊಡ முடியாது. சொல்லுங்களேன், ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟದ್ದನ್ನು ದೇವರನ್ನು ಮೀರಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಇವತ್ತು ಅದನ್ನು ನೀನು ನಾನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಪಡೆಯೋಣ. ಅಂದ್ರೆ தொட முடியாது, என் சரீரத்தை தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது. பிடித்துக்கொள்ள வேணா போகலாம், கொஞ்சம் டச் பண்ணி வேணா பார்க்கலாம், கொஞ்சம் உரசி வேணா பார்க்கலாம், கொஞ்சம் சில காரியங்களை நீ பேசி வேணா பார்க்கலாம். ஆனால் ஜீவனை தொட அனுமதி இல்லை. காரணம், ஆண்டவரை ஆராதிக்கிற தாவீது அங்க இருக்கிறான், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான், ஆண்டவரே நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். ஹல்லேலூயான்னு சொல்லி பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. சில நேரங்கள் சில ஆபத்துக்கள் போனது ஏன் தெரியுமா? அவ்வளோ இவ்வளோ ஆச்சு ஆண்டவரே. சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ ஆச்சு ஒன்றும் ஆகலையாமா கேட்குறாங்க. இவ்வளோலாம் ஆயிட்டு இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையா? இவ்வளோலாம் ஆயிடுச்சு, இன்னும் ஆண்டவரை தேடுறியா? இன்னும் தேடுவேன். காரணம் என்ன தெரியுமா? இன்னும் முடியலப்பா, முடியல. பிசாசு ஒன்னும் முழுசா எடுத்துல, இன்னும் ஆராதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் அன்பு கூறுவேன், இன்னும் தொழுது கொள்வேன், இன்னும் நான் அதிகமாய் தான் தேடுவேன்.
ஆமென் சொல்லுங்க. இன்னும் அதிகமாய் தேடுவேன். ஆண்டவரை ருசித்தவங்களுக்கு தாங்க தெரியும். தாவீது ஆண்டவரை ருசித்திருந்தான். அவங்க ருசிச்சாங்களோ இல்லையோ, இவன் ருசிச்சான். அதுக்கு தான் நான் இன்னைக்கு சொல்றேன், யாரு ருசிச்சா? அப்பா ருசிக்கல, அம்மா ருசிக்கல, டோன்ட் கேர். நான் ருசிக்கிறேன் ஆண்டவரை. ರುಸಿಕ್ಕಿರ ದಾವಿದಾಯಿ ಮಾರುವೋಮಾಗ. ಆಮೆನ್. ರುಚಿಸುವಂತ ಸವಿಯುವಂತ ದಾವಿದಗಳಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಡೋಣ. ಆಮೆನ್. ಅದು ದೊಡ್ಡ ಬಲ, ಅದು ಆತ್ಮೀಯವಾದ ಬಲ, ஆண்டவரால வருகிற பலன் அது. இவன் மாத்திரம் என்ன பண்ணினா? இவன் ஆண்டவரை ருசித்து கொண்டிருந்தான். ருசிக்கிற ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் எதையும் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், எல்லாமே கொன்று போட்டிருக்கணும். அவ்வளவு அவர்களும் சாதாரணமானவர்களா இருக்கவில்லை, கொன்று போட்டிருக்கணும். ஆனா அந்த நேரத்தில் அவங்க மனசு அப்படியே மாத்திட்டார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? உன்னை 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 நீ ஆண்டவரை தேடி, உனக்கு கையில கொடுக்கப்பட்ட எந்த பொருளா இருக்கட்டும், உனக்கு கையில கொடுக்கப்பட்ட எந்த காரியமா இருக்கட்டும், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், ஆண்டவரே இது என் கையில கொடுக்கப்பட்டிருக்குது, இதை பாதுகாக்கிறது நீர் என்று சொல்லிடுங்க, நீர் என்று சொல்லிடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். உயிரை விட வேற எதுவும் இல்லைங்க. பிடிச்சு கொண்டு போனாங்க, அவ்வளவுதான். தொட அனுமதி அவர்கிட்ட தானே வரணும். ஆமா, இந்த பலவீனம் வந்துருச்சு, ஆனா இது தொட அவர் அனுமதி வேணும். இது என்னை முடிக்காது, அதை முடிக்க ஆண்டவர் விட மாட்டார். நான் யோசித்தேன், ஒருவேளை இவங்களெல்லாம் கொண்டு போய் அதுல ஒருத்தர் 2 பேர் போயிருந்தா கூட என்ன ஆயிருக்கும்? பேரு யாரு கெட்டு போயிருக்கோம்? தாவீதுக்கு பேரு கெட்டு போயிருக்கோம். நான் இன்னைக்கு சொல்லட்டுமா, பல நேரங்கள்ல நீ செய்த ஜபத்தின் நிமித்தமாக நீ அங்க நிக்கிறதுனால கர்த்தர் எத்தனையோ முறை எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சில நேரங்கள்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எத்தனையோ பேர், எத்தனையோ ஊழியக்காரர்கள் நான் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ மாத்திரம் நடுவுல வரலன்னா என்ன விடு. எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய சாட்சி கேட்டிருக்கிறேன். மோசக்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, ஒத்துப்பா நீ ஒத்து, நான் கொஞ்சம் உங்களை அழிக்கட்டும். நான் சொன்ன, வேண்டாம் ஆண்டவரே, அப்போ உன் நிமித்தமா என்ன பண்றேன்? எத்தனையோ முறை தேவன் அதுதான் செய்கிறார். இங்க தாவீதின் நிமித்தமாக, ஏன்னா அவரால் அழைக்கப்பட்டவர். உங்களுக்கு சில நேரங்களில் நமக்கு எல்லா பாதுகாப்பும் நமக்கு தெரியாதுங்க, எல்லா காரியமும் நமக்கு தெரியாது. சில நேரங்களில் சிலருடைய ஜபம் ஆபத்திலிருந்து நம்மளை தடுக்கிறது. சிலரோடு நம்ம இருப்பதுனால பெரிய வர வேண்டிய சில காரியங்கள் மரணத்துக்கு தப்புவிக்கிறது. சும்மா வந்து ஏதோ சும்மா ஆக்டிங் பண்ணி போக இங்க வரல. நம்ம சும்மா ஆராதிக்கல, சும்மா வரல. சும்மா வர்றதுக்கு இது சும்மா இடம் இல்ல, இது மகத்துவமானவரை சந்திக்கிற இடமா இருக்கிறது, மகிமை உள்ளவரை நேசிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. some people நீங்க எடுத்துக்கொண்ட முடிவுகள் இருந்து மனம் நீங்க கொஞ்சம் கூட அசையாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். தீர்மானம் எடுத்துட்டு, ஆண்டவரே நான் உண்மைதான் தேட போறேன், ஆண்டவரே தீர்மானம் எடுத்துட்டியா? அதுக்கு விரோதமா 1000 வரட்டும், அதுக்கு விரோதமா 1000 பேசட்டும், ஆனா நான் தீர்மானத்தை நான் மாற்ற மாட்டேன் என்று இன்னைக்கு ஒரு பொருத்தனை இங்க இருந்து உண்டாகட்டும். ஒரு பொருத்தனை ஆண்டவரே, நான் பொருத்தனை செய்த ஆண்டவரே, அதை நான் ஒரு பொழுதும், அதுதான் தாவீதுங்க, அதுதான் தாவீது கிட்ட தேவன் பார்த்தார். நான் செய்துட்ட ஆண்டவரே உமக்கு பொருத்தனை, நான் சொல்லிட்ட ஆண்டவரே உங்ககிட்ட, என்ன வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அதுல இருந்து ஐ வில் நாட், ಅದರಿಂದ ನಾನು ಏನ್ ಮಾಡಲ್ಲ, ಹಿಂಜರಿಯಲ್ಲ. சொல்லுங்க, அதுல இருந்து நான் ಏನ್ ಮಾಡಲ್ಲ, ಹಿಂದೇಟು ಹಾಕಲ್ಲ ಸ್ವಾಮಿ. நான் ಹೇಳಿದ್ದೆ. அதுதான் தாவீது கிட்ட இருந்த சுபாவம். சொல்லியாச்சு, யார் வரட்டும், கோலியாத் வரட்டும், அப்பேற்பட்ட கோலியாத்தை சந்திக்க எனக்கு தேவன் கிருபை கொடுத்தார் என்றால், இன்றைக்கு அவன் அழுவுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது தப்புவிக்க முடியாது என்பதனால அவன் அழுவல. ஆனா இந்த ஜனங்கள் தேவனை புரிந்து கொள்ளவில்லையே, தேவனுடைய இருதயத்தை அவங்க புரிந்து கொள்ளலையே என்று அவனுக்கு என்னவாகி விட்டது? he was distressed. இங்கிலீஷ்ல வருது distress, அது ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டு. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೆಂಗ್ ಬರುತ್ತೆ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ತೀರಾ? 6ನೇ ವಚನ ಓದಿ. ಅವನು ಬಲು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಿದ್ದನು, ಆದರೂ ಅವನು ತನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡು, ಅವನು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಾಗ ಏನ್ ಮಾಡ್ದ? ನಾನು ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ದಾವೀದು 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 ಅಂತ? ಯಾಕಾಗಿ ಅವ್ರು ಯಾರು ಕೊಲ್ಲಲ್ಪಡ್ಲಿಲ್ಲ?
ಯಾಕಂದ್ರೆ ಇಕ್ಕಟ್ಟು ಬಂದಾಗ ಅವನು ಬೇರೆ ಎಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಲ್ಲ. ಇಕ್ಕಟ್ಟು ಬಂದಾಗ ದೇವರನ್ನು ಇನ್ನೂ ಬಿಗಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊಂಡ. ಅವನು ಹೇಳ್ದ ತನ್ನನ್ನು ತಾನೇ, ಅದು ಓದಮ್ಮ, ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓದಿ ಅದನ್ನ. ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಿದ್ದನು, ಆದರೂ ಅವನು ತನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡು ತನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡು ಅಹಿಮೇಲೆಕನ ಮಗನಾದ ಎಬ್ಯಾತಾರನಿಗೆ ದಯವಿಟ್ಟು ಎಫೋದನನ್ನು ಇಲ್ಲಿಗೆ ನೋಡಿ, ಕಲ್ಲು ತೆಗೆದ್ರು ಅಂತ ನಾವು ಅಷ್ಟೇ ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ಓದ್ತೀವಿ. ತೆಗೆಯೋದವರು ಎಸಿದ, ಅವನಿಗೂ ಕಲ್ಲಿಗೂ ಇಷ್ಟು ದೂರ ಆಯ್ತು. ಎಷ್ಟು ದೂರ ಆಯ್ತು? ತುಂಬಾ ಹತ್ರ. ಅವನ್ನ ಅವರೆಲ್ಲ ಯಾರು ಕೊಲ್ಲಲ್ಪಡ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ದಾವೀದನನ್ನ ಕೊಲ್ಲಕ್ಕೆ ಶತ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ? ಹತ್ರದಲ್ಲಿರೋರ್ನೇ ಎಬ್ಬಿಸ್ಬಿಟ್ಟ. ಐ ಥಿಂಕ್ ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದಾವೀದನ ವಿಶ್ವಾಸ ಹೆಚ್ಚಿಸಲಂತೆ ದೇವರು ಸ್ವಲ್ಪ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಸ್ವಲ್ಪ ಕಾದಿದ್ರು. ಎಲ್ಲರನ್ನು ನಂಬೇಡ ಮಗ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಅನ್ಸತ್ತೆ ನನಗೆ. ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಏನ್ ಮಾಡ್ಬೇಡ, ಇಷ್ಟು ಒಳ್ಳೆ ಮಾತು ಮಾತಾಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ಇವ್ರನ್ನೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ಬೇಡ, ನಿನ್ನನ್ನು ನೀನೇ ಬಲಪಡಿಸಿಕೋ. ಇಷ್ಟೆಲ್ಲ ಇವನು ಒಂದ್ ವೇಳೆ ನಾನು ಅನ್ಕೊಂತೀನಿ, ಇಲ್ಲಿ ಬರ್ದಿಲ್ಲ, ನಾನು ಅನ್ಕೊಂತೀನಿ ಅನ್ನೋಕಿನ್ನ ಆ ತರ ಒಂದು ದೇವರು ನನಗೆ ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಹೇಳೋದು ಒಂದು 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 ಕಾರ್ಯವೇನೆಂದ್ರೆ, ಒಂದು ವೇಳೆ ದಾವೀದು ಏನ್ ಮಾಡಿರ್ಬೋದಂದ್ರೆ, ಇವರೆಲ್ಲರ ಅವ್ರು ಇವನಿಗೆ ತೋರಿಸುವ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗಿರ್ಬೋದು. ಇವ್ರು ಮಾಡಿರುವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಬಿದ್ದೋಗಿರ್ಬೋದು. ಒಂದ್ ವೇಳೆ ಅದರಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರು ಸ್ವಲ್ಪ ಜಾರಿ ಇರ್ಬೋದು. ಮತ್ತೆ ಹೇಳ್ತೀನಿ, ಜಾರಬೇಡಿ. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರ್ಗೆ ಹೇಳಿ, ಜಾರಬೇಡಿ, ಜಾರಬೇಡಿ. ಹೇಳಿ ಜೋರಾಗಿ ಹೇಳಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಜಾರಬೇಡ. ತುಂಬಾ ಹಂಗೇ ನೀನು ಹೊಗಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಜಾರಬೇಡ. யாரன்னா நான் சொல்றேன், பிள்ளைகளா, எந்த வயசுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாருன்னா நீ ரொம்ப அழகா இருக்கிற வேறவங்க சொன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. ஏன்னா அப்படித்தான் சொல்லி சொல்லி நிறைய பேர் விழுந்து போறாங்க. ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லும் போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா தாவீதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கூட சொன்னா நல்லாதான் இருக்கும். ஆனா யாரும் சொல்ல மாட்டேன்றாங்களே. எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா யார் சொல்றாங்க? கேர்ஃபுல்லா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. சில மாய வார்த்தைகளுக்கு விழுந்துடாதீங்க. ಮಾಯವಾದ ಮಾತುಗಳಿಗೆ ಏನಾಗಬೇಡಿ, ಮಂಕಾಗ್ಬಿಡ್ಬೇಡಿ. ಹಂಗ ಹೇಳೋಣ. மாயவாத மாத்துಗಳು, மாத்தின ஜாலಗಳು நல்லா தெரிஞ்சிருக்கும் பேசுறதுக்கு. இப்படி எல்லாம் பேசினே இருக்கும்போது தாவீதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க அப்படியெல்லாம் பேசும்போது எப்படி இருந்துச்சு? தாவீது அதை நல்லா ரசிச்சான். அப்பா, உன்னை போல ஒரு ராஜா இல்லப்பா, உன்னை போல அழகு இல்ல. பி கேர்ஃபுல். ஒரு வாலிப பையனோ ஒரு வாலிப பொண்ணை பார்த்து அப்படி பேசும்போது எச்சரிக்கையா இருக்கணும். எந்த வயசுல இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும். ஆப்போசிட் செக்ஸ்னாலே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். பி கேர்ஃபுல். ஏன் சொல்றேன்னா, சில நேரங்கள்ல ரொம்ப தூரம் போயிட்ட பிறகு ரொம்ப ஜாரித மேல எದ್ದೇಳೋದು கஷ்ட. அதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளுக்கு எச்சரிக்கும் போதே, கர்த்தர் நம்மளோடு பேசும் போதே, கர்த்தர் நம்ம கிட்ட இருக்கும் போதே நம்மளை இழுத்துக்குனா, அவர் இழுத்துக்குனா வேற என்னங்க வேணும்? கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் நமக்கு செய்யற காரியங்கள் மாவல்லமையா இருக்கும். அதனால்தான் பேச்சுக்கு ஒருவேளை நான் நினைக்கிறேன், தாவீது அந்த பேச்சுக்கு ஒருவேளை அப்படியே கொஞ்சம் என்ன ஆயிட்டான். நீங்க என்ன கேட்க கூடாது, எங்க பாஸ்டர்மா இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏன் அவனுக்கு துக்கமாச்சு இல்லைன்னா? ஏன்னா ரொம்ப என்ன ஆயிட்டான், அவங்க பேச்சுல அப்படியே மயங்கி போயிருந்தான். அதனால இப்போ அவங்களே வேற மாதிரி பேசும்போது இவனால தாங்க முடியல. நிறைய நேரங்கள்ல நிறைய பேரு நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. எல்லாம் உண்மைன்னு நம்பிடாத தேவ பிள்ளைய, எல்லாமே ரைட்னு நம்பிடாத. சில நேரங்களில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ಪಗುತ್ತರಿವು, ನಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತಹ
ವಿವೇಚನ ಆತ್ಮ, ವಿವೇಚನ ವರ, விவேச்சிஸ்பேக்கோ. டெஸ்ட் டெஸ்ட் தி ஸ்பிரிட். ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்தாரு. டெஸ்ட் டெஸ்ட் பண்ணு, எல்லாருக்கும் டெஸ்ட் வை, பரவாயில்ல டெஸ்ட் வை. சில நேரங்கள்ல இந்த ஃப்ரெண்ட் வைக்கலாமா, ஒரு டெஸ்ட் வச்சு அப்புறம் ஃப்ரெண்ட் வை. யாருக்கோ சொல்றேன், நான் யாரையும் பார்த்து அப்படியெல்லாம் சொல்வதில்லை. ஆவியானவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்றேன். டெஸ்ட் வைக்கணும். என்ன வைக்கணும்? யாருக்கு வைக்கணும் டெஸ்ட்? நமக்கே வச்சுக்கணும் டெஸ்ட். நமக்கே என்ன பண்ணணும்? கொஞ்சம் டெஸ்ட். டெஸ்ட் வைக்காம என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே டமால் டிமில்னு என்ன ஆயிடக்கூடாது. இவன் தாவீது டெஸ்ட் மறந்துட்டான். எப்பேற்பட்டவங்களும் பாருங்க, இந்த புகழ்ச்சிக்கு விழாதவங்களே இல்ல, ಹೊಗಳಿಕೆಗೆ ಬೀಳದವರೇ ಇಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ಹೊಗಳಿಕೆಗೆ ಬಿದ್ದೋಗ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಹೊಗಳಿಕೆ, ಅದಕ್ಕೆ ಅಂತ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ. ಸೊ ನಾನು ಅನ್ಕೊಂತೀನಿ, ಇಷ್ಟು ದಿವಸ ಹೊಗಳ್ತಿದ್ರಲ್ಲ, ಇಷ್ಟು ದಿನ ನಾನು ಇಷ್ಟೆಲ್ಲ ಹೊಗಳಿದ್ರಲ್ಲ, ಇವತ್ತು ನನ್ನ ಹೊಗಳ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ, ಇವತ್ತೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಹೊಗಳ್ದವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ? ನಾನು ಹೇಳ್ಬೇಡ ಅನ್ಕೊಂತೀನಿ, ಹೊಗಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬೇಡ ಅಲ್ವಾ? ಏನಪ್ಪ ಇದು ಹೊಗಳೋದು? ಹೊಗಳೋ ಬಾಯೇ ಏನ್ ಮಾಡ್ಬೋದು ನಮ್ಮನ್ನ? ಬೈಗಳು. ಇವತ್ತು ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ? ಬೈಯೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, எவ்வளவு துணிகரமா வந்துட்டாங்க பாருங்க. கிட்ட வந்துட்டாங்களா, ரொம்ப கிட்ட வந்து they were almost about to stone him. பாத்தீங்களா? சில நேரங்கள்ல வசனம் அதுக்கு தான் சொல்லுது. நீங்க ப்ராவர்ப்ஸ்ல படிச்சு பாருங்க. நிறைய புகழ்ச்சியே நமக்கு வருகிற நிகழ்ச்சி. அப்போ இவன் என்ன பண்ணிட்டா? he was accustomed. எல்லாரும் புகழ்றது, அது இவனுக்கு அப்படியே ரொம்ப என்ன ஆயிட்டான், அதுல ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டான். டோன்ட் டேக் எனிதிங் கேஷுவலி. கேஷுவலா எடுக்காதீங்க. பார்க்கலாம், செட் ஆனா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சில விஷயங்கள் அப்படி இல்லை, அது ஆபத்தாய் போய் முடியும். ரொம்ப தூரம் போயிட்டா பின்னாடி வர முடியாது. ரொம்ப தூரம் போயிட்டா பின்னாடி வர முடியாது. அதனால போறதுக்கு முன்னாடியே, ஆண்டவரே உம்முடைய விஸ்டம் கொடுங்க ஆண்டவரே, ஒரு டெஸ்ட் நான் எடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லலாமா? ஒரு டெஸ்ட், ஒரு டெஸ்ட். ஆமென், ஆமென். ஒரு டெஸ்ட். டெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். டெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். சொல்லுங்களேன், டெஸ்ட் இஸ் பெஸ்ட் சொல்லுங்க, பரவாயில்ல. என்னது? டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். இப்போ யார்கிட்ட இந்த யார் புகழ்றான்றது, யார் புகழ்றான் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தாவீது என்ன ஆயிட்டான்? இத்தனை நாள் இப்படி பேசுறவங்க இப்படி பேசுறாங்களே, அதாங்க தாங்க முடியல அவனுக்கு, அதுதான் அவனுக்கு. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு காரியத்தை, அதுதான் சொல்றேன், தாவீதுக்கு இருந்த விஸ்டம். உடனடியா, இமிடியட்டா, உடனடியாக சிலதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும். சிலதெல்லாம் ஆண்டோட வார்த்தை இமிடியட்டா என்ன ஆகணும்? ஏன்னா இமிடியட்டா அவன் சொன்னா, ஓ நான் டெஸ்ட் பண்றது கொஞ்சம் நிறுத்திட்டு இருக்கிறேன். இமிடியட்டா என்ன பண்ணா? டெஸ்ட் பண்ணா. டெஸ்ட்ல அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சது, என்னையே நான் கர்த்தருக்குள் பலப்படுத்திக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்குள் நான் என்னை பலப்படுத்திக்கிறேன், கர்த்தருக்குள்ள நான் என்னை பலப்படுத்துகிறேன். ஓ என்ன அவனுக்கு புரிஞ்சது என்றால், இந்த மனுஷங்க எப்ப வேணா எது வேணா யார் வேணா எப்ப வேணா எது வேணா மாறலாம். ஆனா நான் கர்த்தருக்குள்ள பலப்படலைன்னா இந்த கல்லு என் மேல விழுந்துரும். நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணுமோ அது செய்ய முடியாது. கர்த்தருக்குள்ள பலப்பட்டு கொண்டா இந்த கல்லு என் மேல விழாது. சத்ரு எவ்வளவு கிட்ட வந்தாலும் தொட முடியாது. கர்த்தருக்குள்ள பலப்படுத்திக் கொள்கிற கிருபை உனக்கும் எனக்கு இருக்குதுப்பா. ஏசப்பா என்று கூப்பிட்டால் பலப்படுவாய். ஏசப்பா, என் சூழ்நிலைக்கு ஏசப்பா எவ்வளவு ஈஸிங்க. ஏசப்பான்னு கூப்பிடுறதுக்கு எவ்வளோ ஈஸி. ஏன் கூப்பிட முடியாது? ஏன் கூப்பிட முடியல? யாருக்காக நீ கூப்பிடுறது நிறுத்திட்ட? யாருக்காக நீ கூப்பிடாம விட்டுட்ட? இன்னைக்கு யாருக்காக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள பலப்படுகிறேன். I will call out no matter what. இதுதாங்க வைராக்கியமா எழும்புகிற ஒரு விஷயம். அவன் என்ன செய்தான்? encouraged himself. சொல்லுங்களேன், அவன் கர்த்தருக்குள்ள தட்டி கொடுத்தான்.
பரிசுத்த ஆவியானவர் நான் நினைக்கிறேன் பக்கத்துல இருந்து தட்டி கொடுத்தாரு. கரெக்டா வா மகனே, நீ இப்பதான் கரெக்டா வழிக்கு வந்த. சொல்லுங்களேன், உங்களுக்கு நீங்களே இப்பதான் நான் வழிக்கு வந்தேன் சொல்லுங்களேன், நல்லதான் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, இப்பதான் நீ வழிக்கு வந்த, இப்பதான் சரியா வழிக்கு வந்த. ஏன்னா தாவீதுக்கு கொஞ்சம் சருங்கும் போது இமிடியேட்டா வழிக்கு வந்துட்டான், இமிடியேட்டா பிரேக் போட்டுட்டான், இமிடியேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். சறுக்கும் போதே ಅண்டರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ பண்ணிக்கணும் ದೇವ பிள்ளையே. ಜಾರುವಾಗಲೇ ಏನಾಗ್ಬಿಡ್ಬೇಕು, ಎಚ್ಚರವಾಗಿರ್ಬೇಕು. ಒಂದ್ ದಿವಸ ಆಗ್ಲಿಲ್ಲ, 2 ದಿವಸ ಆಯ್ತು, 3 ದಿವಸ ಆಯ್ತು, சில காரியங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. விட்டுட்டு என்ன ரொம்ப தூரம் போயிடும். அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான், ಜಾರೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಜಾರಿದ್ದು ನಿಜ, ಆದ್ರೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಜಾರಕ್ಕೆ ಬಿಡಲ್ಲ. ಯಾರು ಏನ ಕರ್ತರಿಂದ ನನ್ನನ್ನು ಯಾರು ಜಾರಲು ಬಿಡಲ್ಲ ಹೇಳಿ, ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿ. ಕರ್ತರಿಂದ ನನ್ನನ್ನು ಜಾರಿಸಲು ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಾನು ಕರ್ತನಿಂದ ಜಾರುವುದಿಲ್ಲ, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾನು ಜಾರುವುದಿಲ್ಲ, ನಾನು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಲ್ಲಿ ನಾನು ಜಾರುವುದಿಲ್ಲ. ತನ್ನನ್ನು ತಾನೇ ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಒಂದು ಅನುಭವ ಅಂದ್ರೆ ಜಾರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ಸ್ವಲ್ಪ ಜಾರುವಾಗಲೇ ಎಚ್ಚರಿಕರಾಗಿರ್ಬೇಕು. ಜಾರ್ತು ಅಂತ ತುಂಬಾ ಜಾರಕ್ ಬಿಡಬಾರ್ದು. ಇನ್ ಸ್ವಲ್ಪ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಕಲ್ಲುಗೂ ಅವನಿಗೂ ತುಂಬಾ ಹತ್ರ ಆಯ್ತು. ಕಲ್ಲು ಅಂದ್ರೆ ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋ ತರ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಲ್ಲುಗಳೆಲ್ಲ ರೀ. ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು, ಆ ವ್ಯಭಿಚಾರಿ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಎಸೆದಂತ ಕಲ್ಲುಗಳು ಆವಾಗೆಲ್ಲ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಇಟ್ಟಿಗೆ ಕಲ್ಲಿಗಿಂತ ದೊಡ್ಡ, ಯಾರೆಲ್ಲ ನೋಡಿದಿರಿ ದೊಡ್ಡ ಕಲ್ಲನ್ನು, ಚಪ್ಪಡಿ ಕಲ್ಲು ಅಂತಾರೆ ನಮ್ಮಲ್ಲಿ. ಆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಚಪ್ಪಡಿ ಕಲ್ಲು ಅಂತ ಕಲ್ಲು ಇಸ್ರೇಲಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಒಂದೊಂದು ಕಟ್ಟಡಕ್ಕೂ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಗಾತ್ರದ ಕಲ್ಲುಗಳು. நீங்க நான் நினைக்கிற மாதிரி கல்லுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், சின்ன என்ன கண்ணு கோலி மாதிரி கல்லு இருக்கு பாருங்க, அதை போட்டு எப்ப சாவுறது. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் கல்லு எடுத்தாங்கன்னா பெரிய பெரிய கல்லு. அந்த ஸ்திரீ அடிக்க எடுத்தது என்ன கல் இல்ல. நாம அப்படி எத்தனை பேர் நினைச்சிட்டீங்க சின்ன சின்ன கல்லா இருக்கும்னு? பரவாயில்லைங்க, சும்மா கைய தூக்குங்க. இல்ல எனக்கு முதலே தெரியும் பெரிய கல்லுதான். இல்ல, அவங்க தூக்கும் போதே அவங்க தூக்க முடியாம என்ன பண்ணிருக்கிறாங்க, தூக்க முடியாம அந்த கல்லை தூக்குறது தான். அந்த அத்தனை பேரும் எல்லாரும் சேர்ந்து கல்லை தூக்குனாங்க அந்த ஸ்திரீ அடிக்கிறதுக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உங்களில பாவம் இல்லாத யாவனும் என்ன பண்ண முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு இவ்வளவு கிட்ட வந்திருக்கலாம் கல்லு, ஆனா கர்த்தருடைய அனுமதி இல்லாம தொட முடியாது. ಅಷ್ಟು ಹತ್ರ ಬಂದಿರಬಹುದು, ಆದ್ರೆ ತನ್ನನ್ನು ತಾನು ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಅನುಭವ ಇರುವವರಿಗೆ அவ பாதத்துல விழுந்துட்டா, இவன் தன்னை பலப்படுத்தி கொண்டுட்டான். 2 பேரும் ஜெயிச்சது அதுதாங்க ரகசியம். உன்னை நொறுக்கிறதுக்கும் நீ காப்பாற்றப்படுகிறதுக்கும் ரகசியம் அதுதான். ஆச்சரியமா இருக்குது பாருங்க. ஒருத்தன் எவ்வளவு பெரிய கல் எடுத்தான். கல் அப்படி இருக்கும். இஸ்ரவேல்ல நிறைய கல் இப்ப வரைக்கும் அப்படி பெரிய பெரிய கல்லுகள் அங்க இருக்குது. சைஸா இருக்கும். ஒருத்தன் எடுத்தான் தூக்க முடியாம, அவங்க எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பாடி. ஒருத்தன் கல்லு எடுத்தான். ஒருத்தன் கல்லு பட்டிருந்தாலே தாவீது அன்னைக்கு அவுட். ஒரே ஒரு கல்லு பட்டிருந்தாலும் என்ன ஆயிருப்பான். ஆனா சின்ன ಡ್ಯಾಮೇಜ್ கூட வராம வசனம் சொல்லுது, they wanted to stone him. படிங்கமா, அது கன்னடದಲ್ಲಿ ಓದಿ, ತಮಿಳಲ್ಲೂ ಓದಿ ಇನ್ನೊಂದ್ಸತಿ. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்களாம். கல்லுன்னா நான் இப்ப சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒருத்தரும் இவ்வளவு பெரிய கல்லு எல்லாரும் ತೂಕಿட்டான். சொல்லிக் கொண்டதை நான் எடுத்துட்டான். ಕನ್ನಡದಲ್ಲೂ ಹಂಗೆ ಬರುತ್ತಾ? ಇದಲ್ಲದೆ ಜನರು ತಮ್ಮ ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಹಳವಾಗಿ ನೊಂದುಕೊಂಡು ದಾವೀದನನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲಬೇಕೆಂದಿದ್ದರಿಂದ ಅವನು ಬಲು ಕಲ್ಲೆಸೆದು ಇದ್ದಿದ್ದರಿಂದ ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು, ஆக்ஷன் சொன்னாங்கன்னா செய்திருவாங்க. எல்லார் கையில என்ன இருக்கு, பெரிய பெரிய
கல் இருக்கு. எல்லார் கையிலயும் இருக்கு. இப்போ எல்லார் கையிலயும் என்ன இருக்கு? எல்லாருமா வசனம் சொல்லுது, எல்லாரும் யாரெல்லாம் எஃபெக்டடோ எல்லாரும், சும்மா இருக்கிறவனையும் சேர்த்துக்குவாங்க. பாருங்க, என்னன்னா ஒருத்தரை அடிக்கணும் அழிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? பாதிக்கப்பட்டவங்க மாத்திரம் இல்ல, சும்மா போறவங்க கூட அடிச்சுட்டு போவான். தெரியுமா? சும்மா போறவங்க கூட. ஒரு ஆளு பாவம் பசிக்கு சாப்பாடு திருடிட்டான். அவனுக்கு ரொம்ப பசி. எங்க பழைய வீட்டுக்கிட்ட இந்த வீட்டுல சாப்பாடு திருடிட்டான்னு அந்த லேடி அவங்களுக்கு அவ்வளோ பெரிய, அவங்க பெரிய வீராங்கனின்னு நினைப்பு அவங்களுக்கு. அவனை பிடிச்சி என்ன பண்ணாங்க? ஒரு போல்ல கட்டி போட்டு அவ்வளோ அடின்னு அடிச்சாங்க. எங்க பழைய வீட்டுக்கிட்ட நடந்தேன், நானே கண்ணில் பார்த்தேன். நான் வர்றதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் நம்ம சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. இது யாருன்னு தெரியல, எதுக்கு இவனை அடிக்கிறாங்கன்னே தெரியல. இவன் யாரு, அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் அவனை அடிச்சாங்க. கடைசியில கேட்டா எதுக்கு அவனை அவ்வளோ அடிக்கிறாங்கன்னா, அவன் சாப்பாடு பசிக்காக அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவங்க கடை வச்சிருக்கிறாங்க, கடையில இருந்து ஏதோ பிரெட்டு ஏதோ ஜாமோ ஏதோ திருடிட்டான்ட்டு அவ்வளோ அவனை கட்டி போட்டு அடிச்சாங்க. அப்போ அங்க நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, போற வரவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? போற வரவங்க எல்லாம் அவனை அடிக்கிறாங்க, என்ன விஷயம்னே தெரியாம. சில நேரங்களை பாருங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கு வந்துருச்சு? தாவீதுக்கு வந்துருச்சு. சும்மா இருக்கிறவன் அடிக்கிறான், அவனுக்கு பாதிக்கப்பட்டவனும் அடிக்கிறான். சில நேரங்களில் நமக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட உங்களை தங்கள் வாயினால அடிக்கிறதா ஒரு சம்பவம் இருக்குதா? சம்படி உங்களை, அவங்களுக்கும் உனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ அவங்கள பத்தி பேசல, அவங்க உன்னை பத்தி, ஆனா சும்மா. இது பயங்கரம் இல்லையா? அதுதான் அவனுக்கு இன்னும் துக்கம் ஆயிடுச்சு. ஏன் இவன் அடிக்கிறான் பரவாயில்ல, ஏதோ அவன் நினைக்கிறான், அவனை நான் காப்பாத்தல நினைக்கிறான், ஏதோ நினைக்கிறான். ஆனா நீ ஏன்பா அடிக்கிற? ಅವನು ಏನೋ ಮಾತಾಡ್ತಾನೆ ನನ್ನ ಬಗ್ಗೆ, ಹೋಗ್ಲಿ, ನೀನ್ ಯಾಕಪ್ಪ ಮಾತಾಡ್ತೀಯಾ? இதுதாங்க சில நேரங்கள்ல நடக்கிற விஷயம். ஆனா என்ன தெரியுமா ஆச்சரியம்? அவங்கள யாரும் அவனை தொட முடியல. கர்த்தருடைய இவ்வளவு கிட்ட வந்திருக்கலாம், ஆனா தொட முடியாது. சொல்லுங்களேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால கிட்ட வந்திருக்கலாம், தொட முடியாது. அவங்களுக்கு வந்தது நமக்கு வந்திருக்கலாம். எவ்வளவு நேரங்க, ஆனா கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். அங்க நடந்தது இங்க நடந்திருக்கலாம், ஆனா ஏன் நடக்கல? கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன், கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். கர்த்தர் என்னை பாதுகாத்தார். எவ்வளவு நேரம் ஆகும்? ಅಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದು ನನಗೆ ನಡೆಯಕ್ಕೆ ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಬೇಕು? ಎಷ್ಟು ಮಾತ್ರದವರು ನಾವು? ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே, கல்லு கிட்ட வந்துச்சு, ஆனா என்ன தொட முடியல ஆண்டவரே. என்ன ரெண்டு விஷயம் பாருங்க, அங்க அந்த ஜனங்களையும் தொட முடியல, இவனையும் தொட முடியல. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உன் கையில ஒப்புவித்ததையும் தொட முடியாது, உன்னையும் தொட முடியாது. சொல்லி பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, ஹalleluya. ஏன் ಮಾಡಲಿಲ್ಲ? இவன் கையில இருக்குதான். தாவீது அதுக்கு சூப்பர்விஷனா இருக்கிறான். என்னமோ நான் இன்னைக்கு சொல்றேன், உன் சூப்பர்விஷன்ல எது இருந்தாலும் அது என்ன ஆனாலும் கர்த்தர் அதுக்கு பொறுப்பு. உன் சூப்பர்விஷன்ல உன்னுக்கு கீழே கர்த்தர் எதை கொடுத்திருந்தாலும், நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறதுனால, நீ என்ன வந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்துல வர்ற பாத்தியா, அதுக்கு ரிவார்டு இல்லாம போகுமா? ரிவார்டு இல்லாம போகுமா தேவ பிள்ளைய? உலகத்துல இருக்கிறவங்கள ரிவார்டு கொடுப்பாங்கன்னா, அவர் கொடுக்காம விட்டுடுவாரா? அவர் கொடுக்காம விட்டுடுவாரா? சொல்லுங்க, அவர் கொடுக்காம விட்டுடுவாரா? அவர் கொடுக்காம விட்டுடுவாரா? ஹalleluya, ஹalleluya. எதிர்பாருங்க, அப்பா செய்வார். செஞ்சிட்டாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. இல்லைன்னா எனக்கு தெரியாது எத்தனையோ விஷயத்துல அந்த கல்லு என் மேல விழுறதுக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் போன கீழே விழுறதுக்கு எனக்கு எம்மாத்திரம், அவங்களுக்கு வந்த வியாதி எனக்கு வர்றது எம்மாத்திரம், அவங்களுக்கு வந்த பலவீனம் எனக்கு வர்றது எம்மாத்திரம் வந்தது, ஆனாலும் நீ என்னை தொட விடல ஆண்டவரே. சொல்லி பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது அதுக்கு, கர்த்தர் நல்லவர். நாம நல்லவங்கன்றதுக்காக இல்ல, அவர் நல்லவர். நான் ஆராதிக்கிறவர் நல்லவர். வாயை திறந்து சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிறவர் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியணும். எது வேணா நம்ம ஆராதிக்க முடியாது, எது வேணா நம்ம என்ன பண்ணிட முடியாது, ஃப்ரெண்டு வச்சிட முடியாது. நம்ம ஸ்பெஷலி நம்ம ஆராதிக்கிறவங்க, நம்ம எதிர்பார்க்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்ட்டு நமக்கு முதல் தெரிஞ்சிருக்கணும். யார் அவர்? நல்லவர்.
எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆராதிக்கிறவர் நல்லவர், கல்லு கிட்ட வந்துச்சு ஆனா விழல. எனக்கு என் சூப்பர்விஷன்ல இருக்கிறது கைவிட்டது போல இருந்துச்சு, ஆனா கர்த்தர் அப்படியே கை வெட்டி பிடிச்சிட்டாரு. எனக்கு அது போயிடுச்சுன்னு நினைச்சேன், கர்த்தர் மறுபடியும் அதை இழுத்துட்டார். சொல்லி பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. நான் மறுபடியும் இந்த காரியம் கர்த்தருக்கு சித்தமானா நம்ம தொடர்ந்து கேட்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தான் மறுபடியும் சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைக்கு நன்றி அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி அப்பா. ஏராளமான நன்மைகள் நீர் செய்திருக்கிறீங்க. என் ஜபங்களை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நான் மனுஷனுடைய காரியங்களில் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. வஞ்சனையின் வார்த்தைகளுக்கு நான் விழாதபடிக்கு என்னை எச்சரிக்கையா காத்துக்கொள்ளுங்க. என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. சபையை காத்துக்கொள்ளுங்க சுவாமி, சபையை காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.